வயிற்றுக்குள் கற்கள் நிரம்பிய நிலையில் ஆணின் சடலம், விசாரணையில் அம்பலமான 5 ஆண்டு பகை. இந்தியா சீனா ராணுவ வீரர்கள் மோதிக்கொண்ட வீடியோ வெளியானது. கற்களை வீசி பயங்கரமாக தாக்கிய காட்சி. பிரான்சில் இவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், மீறினால் சம்பளம் கிடையாது. மேக்ரான் அறிவிப்பை தொடர்ந்து வேலை நிறுத்தம். லண்டனில் பட்டப்பகலில் சற்று முன் நடந்த பயங்கரம், மூடப்பட்ட ரயில் நிலையம். வெளியான முக்கிய தகவல். பிரித்தானியா மகாராணியை கொலை செய்ய விரும்பிய நபருக்கு நேர்ந்த கதி. பென்டகன் வாசலில் துப்பாக்கிச் சூடு, அமெரிக்காவில் பரபரப்பு. உடனடியாக பொது முடக்கம் அறிவிப்பு. இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் வயிற்றுக்குள் கற்கள் நிரம்பிய நிலையில் ஆணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் அதிர்ச்சி பின்னணி வெளியாகியுள்ளது. கேரள மாநிலத்தில் கும்பளங்கி பகுதியின் சகோதரியை காணவில்லை என்ற புகாருடன் போலீசாரை ஒருவர் நாடியுள்ளார். இந்த புகாரின்படி விசாரணை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபரின் குடியிருப்பு அருகாமையில் இருந்து புதைக்கப்பட்ட நிலையில் ஆணின் சடலம் ஒன்றை மீட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் மாயமான ஆண்டனி லாசர் என்பது தெரியவந்தது. ஆண்டனியும் அவரது சகோதரரும் சேர்ந்து தம்மை துன்புறுத்தி கையுடைத்ததால் ஏற்பட்ட பகையே கொலைக்கு காரணம் என கைதான பிஜி என்பவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் கொலைக்கு பின்னர் ஆண்டனியும் வயிற்றுக்குள் கற்கள் நிரம்பிய பின்னர் புதைக்க வேண்டும் என்பது தமது யோசனை என கைதான பிஜிவியின் மனைவி ராகி வாக்குமூலம் அளித்துள்ளார். மட்டுமின்றி ஆண்டனியும் வயிறு பிளந்த பின்னர் உள்ளுறுப்புகளை பைக்குள் நிரப்பி அதை குளத்துக்குள் வீசியதும் ராகி என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட பிரச்சினைகள் பேசி முடிக்கலாம் என ஆண்டனி என்பவரை கடந்த மாதம் 9ஆம் தேதி தமது குடியிருப்புக்கு அழைத்துள்ளார் பிஜி. தொடர்ந்து ஒன்றாக மது அருந்திய நிலையில் பிஜியும் அவரது 2 நண்பர்களும் சேர்ந்து ஆண்டனியை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர். பின்னர் பிஜியின் குடியிருப்பு வெளியே வயக்காட்டில் புதைத்துள்ளனர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்தியா மற்றும் சீனா ராணுவ வீரர்கள் கற்களை வீசி பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்ட வீடியோ காட்சி வெளியாகி அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றது. இந்தியா சீனா நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டு கல்வான் தாக்குதலுக்கு பின் இரு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சினை பெரிதாகிவிட்டது. இதனால் இரு நாட்டு எல்லை பகுதிகளிலுமே இரு நாடுகளுக்கும் தங்கள் நாட்டு இராணுவ வீரர்களை குவித்து வருகின்றது. இதற்கிடையில் இரு நாட்டின் இராணுவ உயர் அதிகாரிகளுக்கிடையே இதுவரை 12 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுவிட்டது. ஆனால் அதில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் கல்வான் மோதல் தாக்குதல் தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதை சீனா வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பிரான்சில் மருத்துவத்துறையினர் கட்டாயமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டின் ஜனாதிபதி இம்மானுவேல் தெரிவித்த நிலையில் மருத்துவத்துறை காலவரையறையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட பீட்டா வகை கொரோனா வைரஸ் பிரான்சில் தீவிரமாக பரவி வருகின்றது. இதன் காரணமாக தடுப்பூசி போடுவதற்கு தகுதியுள்ள அனைவரும் போட்டுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதியில் இருந்து மருத்துவத்துறையினருக்கு கட்டாய தடுப்பூசி போடப்படும். அப்படி அவர்கள் தடுப்பூசி போட தவறினால் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட மாட்டாது. அது மட்டுமின்றி வேலை செய்யவும் அனுமதி மறுக்கப்படும் என்று அறிவித்தார். இதனால் இந்த நெருக்கடியை சமாளிக்க மாசேனு மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவத்துறை காலவரையறையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. சட்சாண்டி மற்றும் சிஜிடி யூனியன் ஆகிய 2 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 1,30,000 ஊழியர்கள் வேலையை புறக்கணித்துள்ளனர். மேலும் நாளை மறுநாள் 5ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. லண்டனில் ரயில் நிலையத்திற்கு வெளியில் நடந்த கத்திக்குத்தி சம்பவத்தால் அந்த நபர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். பிரித்தானியாவின் தலைநகரான லண்டனில் வன்முறை சம்பவங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக இந்த கத்திக்குத்து சம்பவங்கள் சாதாரணமாக நடக்கின்றது. இதை கட்டுப்படுத்த லண்டன் போலீசார் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் லண்டனில் கத்திக்குத்து சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1:50 மணியளவில் கிழக்கு லண்டனில் இருக்கும் வெஸ்ட் இந்தியா DLR ரயில் நிலையத்திற்கு வெளியே அடையாளம் தெரியாத நபரால் ஒருவர் தாக்கப்பட்டார்.
இதனால் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பாதிப்புக்குள்ளான நபரை மீட்டு அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக குறித்த விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை செய்தி தொடர்பாளர் கூறுகையில், இன்று பிற்பகல் 1:52 மணியளவில் வெஸ்ட் இந்தியா DLR ரயில் நிலையத்திற்கு வெளியே கத்திக்குத்து சம்பவத்தால் ஒருவர் காயங்களுடன் இருப்பதாக தகவல் வந்தது. இதை ஒரு ஆம்புலன்ஸ் குழுவினர், ஒரு மருத்துவர் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அங்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மேலும் பிரித்தானியா போக்குவரத்து போலீஸ் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், கத்திக்குத்தால் பாதிக்கப்பட்ட நபரின் உயிருக்கு எந்தொரு ஆபத்தும் இல்லை. விசாரணை நடைபெற்று வருகின்றது. ரயில் நிலையம் மூடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து யாரேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்கும்படி கூறியுள்ளார். பிரித்தானியா மகாராணி 2ஆம் எலிசபெத்தை கொலை செய்ய தான் ஆர்வமாக இருப்பதாக கூறிய நபர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். உலகின் அரச குடும்பங்கள் இருக்கும் பல நாடுகளில் மக்கள் ஆட்சி மலர்ந்த பின்னரும் அரச குடும்பத்தை இன்று வரை மிகவும் மரியாதையாக நடத்துவது பிரித்தானியா அரசுதான். இங்கு நாடாளுமன்றம் இருந்தாலும், மேல் சபை கீழ் சபை என இருந்தாலும், மகாராணியான 2ஆம் எலிசபெத்தை அந்த மசோதாவில் கையெழுத்திட்டால் மட்டுமே சட்டமாகும். அந்தளவிற்கு பிரித்தானியா அரச குடும்பத்தை மதிக்கின்றது. இதன் காரணமாக மகாராணி 2ஆம் எலிசபெத் 90 வயதை கடந்த போதும் அவருக்கான பாதுகாப்பு வளையம் தளர்த்தப்படவில்லை. இந்நிலையில் தற்போது ராணிக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஓர் நபர் பிரித்தானியா போலீசாரால் கொல்லப்பட்டுள்ளார். சுதேஷ் அமன் என்கின்ற 20 வயது மதிக்கத்தக்க இஸ்லாமிய வாலிபர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தெற்கு லண்டன் பகுதியில் போலி தற்கொலை ஆடை அணிந்து அங்கிருந்து 2 பேரை கத்தியால் தாக்கினார். இஸ்லாமியரான இவர் 10 நாட்களுக்கு முன்னர் தான் விடுதலையாகியுள்ளார். ஏனெனில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டால் இவர் ஏற்கனவே 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்துள்ளார். இவரை விடுவிக்க கூடாது என்று உளவுத்துறை எச்சரித்தது. இருப்பினும் இவர் லண்டன் நீதிமன்ற உத்தரவில் விடுவிக்கப்பட்டார். வெளியே வந்த இவர் பயங்கரவாத குழுவில் இணைய ஆர்வம் காட்டியுள்ளார். அது மட்டுமின்றி மகாராணி 2ஆம் எலிசபெத்தை கொல்ல தான் ஆர்வம் இருப்பதாகவும், இதற்காக தான் மனித வெடிகுண்டாக மாற தயார் என்றும் முன்னதாக இவர் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். தற்போது இவர் பிரித்தானியாவின் சிறப்பு புலனாய்வு படையால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். பிரித்தானியாவை அச்சுறுத்தி வந்த மிகப்பெரிய இஸ்லாமிய பயங்கரவாதியான அம்மான் கொல்லப்பட்டது தான் நாட்டின் சாதனையாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவில் இராணுவ தலைமையிடமான பென்டகன் வாசலில் அதிகாரி ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் பென்டகனின் உடனடியாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அமெரிக்காவின் இராணுவ தலைமையிடமான பென்டகன் தலைநகர் வாஷிங்டன் அர்லிங்டன் பகுதியில் அமைந்துள்ளது. உலகின் அதிநவீன இராணுவத்தின் தலைமையிடமான பென்டகனின் பொதுவாகவே பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை பென்டகன் அருகே அமைந்துள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இது குறித்து அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில், வாஷிங்டன் டிசியின் புறநகரில் உள்ள பென்டகனுக்கு வெளியே ஒரு போக்குவரத்து நிலையத்தில் ஏற்பட்ட வன்முறையின் போது ஒரு அதிகாரி செவ்வாய்க்கிழமை கத்தியால் குத்தப்பட்டு இறந்தார். மேலும் சம்பவத்தில் சந்தேக நபர் ஒருவர் சட்ட அமலாக்கத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தார். இவ்வாறு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் பென்டகனை சுற்றியுள்ள பகுதியில் உடனடியாக பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. பென்டகன் ஊழியர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் பென்டகன் அருகே வர வேண்டாம் என பென்டகன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது பாதுகாப்பு செயலர் லாயிட் ஆஸ்டின் மற்றும் ஜெனரல் மார்க் மில்லே ஆகியோர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் வெள்ளை மாளிகையில் சந்திப்பில் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.